வெல்கம் டு ஆத்மா. ஆசையற்ற மனம், அலைப்பாயாத சமுத்திரம். மனம் சிந்திக்க ஆரம்பித்ததிலிருந்து இறுதி வரை சந்தோஷப்படும் வாழ்க்கைக்காக ஆசைப்படுகிறது. அந்த ஆசை அவனை தவறு செய்யவும் துணிய வைக்கிறது. இங்கு மல்லிகாவிற்கு இரட்டை பிரச்சனை. ஒரு புறம் பாண்டியின் தொல்லை, மறுபுறம் போலீஸ் தர்மாவின் தொல்லை. முடிவை நோக்கிய இந்த பயணத்தில் காயத்ரி ஆத்மாவின் முடிவு என்னவாக இருக்கும் பார்க்கலாம். மாலா, என்னடி இது? பேய்க்கு பயந்து பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. பாண்டி தொல்லை தாங்க முடியாம தர்மாவை கூப்பிட்டா அவ யம தர்ம மாதிரி உயிர் எடுக்கிறான். எனக்கு என்ன பண்றதுனே புரியலடி. எல்லாம் உன்னாலதான். நீ தானே தர்மாவை நல்லவன்னு சொல்லி கூப்பிட்ட. நான் என்ன செய்வேன் மல்லிகா? நீ அழுது புலம்புனதை பார்த்து மனசு தாங்காம தான் தர்மாவை பத்தி சொன்னேன். அவன் எவ்வளவு மோசமானவனா இருக்கான்னு தெரியுமா? நான் என்ன செய்யறது? நான் அவனை நல்ல போலீஸ்ன்னு தான் நம்பினேன். அவன் கெட்டவன். சத்தியமா எனக்கு தெரியாது மல்லிகா. என் விஷயத்துல அவன் நல்லவனா தான் நடந்துக்கிட்டான். அதனாலதான் நான் அவனை கூப்பிட்டேன். உன் விஷயத்துல இப்படி நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மல்லிகா. உனக்கு உதவி செய்வான்ற நோக்கத்துல தான் நான் கூப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, உன் பக்கமும் தப்பு இருக்கு. அதுவே அவனுக்கு ரொம்ப சாதகமா போச்சு. அதனாலதான் தர்மா இப்படி நடந்துக்கிறான்னு நான் நினைக்கிறேன். இல்லனா அவன் அப்படி நடந்துக்கிற ஆளே கிடையாது. நான் நியாயமா இருந்தேன், அதனால எனக்கு நல்லவனா இருந்து உதவி செஞ்சான். நீ சொல்றது சரிதான் மாலா. என்கிட்ட தப்பு இருக்கு. நான் செஞ்சது பாவம். மத்தவங்களை குத்தம் சொல்லி என்ன பண்றது? இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பாண்டிய பகைச்சிட்டு தர்மா பக்கம் போறதா, தர்மாவை பகைச்சிட்டு பாண்டி பக்கம் போறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ கவலைப்படாத மல்லிகா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். தர்மா பாண்டிய நினைச்சா பயமா இருக்கு. அந்த பேய நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. அது எப்ப எனக்கு காவு வாங்குமோன்னு ரொம்ப பயந்து போயிருக்கேன். எங்க போய் ஒளியறதுன்னு கோவில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இவனுங்க என்னன்னா கரெக்டா அந்த பேய்கிட்டயே என்ன கோத்து விடுறானுங்க. என்ன ஒரு வழி பண்ணாம விட மாட்டானுங்க போல. ஆமா, குடுகுடுப்புக்காரன் சொன்னால கோயில் கோயிலா சுத்துன்னு, அத ஃபாலோ பண்றியா? எங்க போக முடியுது? இவனை மாத்தி அவன், அவனை மாத்தி இவன் என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு அலைய விடுறானுங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு எவ என்ன பார்த்தாலும் என் மேலேயே குறியா இருக்கானுங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறேன்னு வேற ஒலறானுங்க. நீ கோவப்படும் போது கூட எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீயுமா? நிஜமாவே சொல்றேன், உன் அழக பார்த்தா எந்த ஆம்பளையும் மயங்க தான் செய்வான். மாலா, நீ எனக்கு உபகாரம் பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இரு. நானே நொந்து போயிருக்கேன். அதுல நீ நோண்டி நொங்கு திங்க பாக்குறியா? சரி சரி, கவலைப்படாத. எல்லாம் கடந்து போகும். எதுவும் ஒரு நாள் மாறும். எவன்னு தெரியலையே. பாண்டி கூப்பிடுறா. என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. போன் எடுத்து பேசு. ஹலோ. நெக்லஸ் எடுத்துட்டு தனியா வர சொன்னா கூட ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வரியா? உனக்கு அவன் தாண்டி ஏம. என்ன பயமுறுத்துறியா? பயமுறுத்தல மல்லிகா, உண்மையா சொல்றேன். நீ கூட்டிட்டு வந்திய ஒரு இன்ஸ்பெக்டர், அவன் சரியான ஃப்ராடு பையன். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்க ஒரு பொறுக்கி. அவனை நம்பாத, கழுத்தறுத்துருவாண்டி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு பொம்பளை நினைச்சா எதையும் செய்வா, தெரியும்ல? அவன் யமனா, நான் யமனுக்கெல்லாம் யமன். என்கிட்ட யாரோட பாச்சாவும் பலிக்காது. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அடே, ரொம்ப வீரமா பேசுற. இந்த வீரம் எங்க இவ்வளவு நாள் எங்க போயிருந்தா? எங்கேயோ போயிருந்தா. உனக்கு என்ன அதை பத்தி? இந்த பார் மல்லிகா, அவன் இன்னைக்கு இந்த ஊர்ல இன்ஸ்பெக்டரா இருப்பான். நாளைக்கே டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா வேற ஊருக்கு போயிடுவான். ஆனா நான் அப்படி இல்ல. நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன். என்னை யாரும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. நான் உன்னை விட்டுற மாட்டேன். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் மல்லிகா. யார் நல்லது சொல்றது? நீயா? நல்லவன் தான் நல்லத சொல்லுவான். நீ ஃப்ராடு, கெட்டவன். ஏய், நான் ஃப்ராடு தான், கெட்டவன் தான். ஆனா நல்லவன் நாட்டு நடிக்கிற கெட்டவன் கிடையாது. ஒரிஜினல் வில்லன், ஹீரோ எல்லாம் நான் கிடையாது. ஆனா அவன் இருக்கான் பாரு, மோசமான வில்லன். அதுலயே ஆன்டி ஹீரோ. உன்ன மாதிரி ஆன்டிகளுக்கு வேணா அவன் ஹீரோவா தெரியும். ஆமா, அவன் ஹீரோ, நீ ஜீரோ. சி, போன் வைடா. ஏய் மல்லிகா, இங்க பார். போனை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். அவனை நல்லவன்னு நம்பாத. உன்ன மாதிரி பல பேர் அவன் கெடுத்திருக்கான். கடைசியில உங்க மேலேயே கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவான். அவனால பாதிக்கப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். மல்லிகா, மறுபடியும் உனக்காக தான் சொல்றேன். நான் சொல்றத கேளு, நான் சொல்றத செய்யு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. புரியுதா?
என் பாட்டன் அப்பன் குடும்பம் புள்ள குட்டி எல்லாருக்கும் நல்லது. அடைச்சி போன வைடா. ஏ மல்லிக், ஏ மல்லிக், மல்லிக், ஏ மல்லிக். என்ன சொல்றா மல்லிகா? என்னால முடியல மாலா. அவன் இவனை நல்லவன் இல்லன்றான், இவன் அவனை நல்லவன் இல்லன்றான். மாத்தி மாத்தி என்ன கொடுமைப்படுத்துறானுங்க. மொத்தத்துல 2 பேருமே கெட்டவனுங்க. இங்க பாரு, தர்மா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மல்லிகா. அவனை நம்பலாம், ஆனா இந்த பாண்டியை நம்ப முடியாது. இந்த நேரத்துல யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு எனக்கு புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இரு மல்லிகா. குழம்புன குட்டையில தெளிவு இருக்காது. இந்த விஷயத்த கொஞ்ச நேரத்துக்கு ஆற போடு, அதுவே சரியாகும். ஒரு முடிவுக்கு வந்துரும், புரியுதா? சரி மாலா. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா ஃபோன் பண்ண. சரியா? சரி, பாத்துக்கோ. சாந்தி, சாந்தி, சீக்கிரம் வா. என்ன மாமா? சாவி கிடைச்சிடுச்சு. நிஜமாவா? ஆமா, இதோ இது வீட்டு சாவி, இது லாக்கர் சாவி. வீட்டு சாவி சரி, லாக்கர் சாவி காருக்குள்ள இருந்துச்சு. அதை எப்படி கொண்டு வந்தீங்க? கார்ல தாண்டி போய் எடுத்துட்டு வந்தேன். கார்ல தான் பேய் இருக்குன்னு சொல்றாங்களே மாமா. அந்த பேயில இந்த மாமா ஒன்னும் பண்ணாதடி. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தில்லுதான் மாமா. ஆம்பலடி, எல்லாரும் பேய் அடிச்சு செத்ததா சொன்னாங்கல்ல, மாமா போய் எப்படி எடுத்துட்டு வந்தேன் பாத்தியா? நீங்க வீரர் தான் மாமா. உங்க துணிச்சல, உங்க வீரத்தை நான் பாராட்டுறேன். வெறும் பாராட்டு மட்டும்தானா? வேற எதுவும் கிடையாதா? தருவோம். அதுக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஆனாலும் நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டி. சரி, நீ உடனே காயத்ரி வீட்டுக்கு போற, நெக்லஸை எடுக்கிற, நேரா என்கிட்ட வர்ற. நாம அடுத்து நடக்க வேண்டிய கல்யாண வேலைய ஜாம் ஜாம்னு பார்க்க வேண்டியதுதான். மாமா, நிஜமா போய் தான் ஆகணுமா? அந்த வீட்ல பேய் இருக்கு மாமா. பேய் இருக்கு பாய் இருக்குன்னு சொல்லிட்டு சாந்தி, அப்புறம் எனக்கு கோவம் வரும். எல்லாரும் கார்ல கூட தான் பேய் இருக்குன்னு சொன்னாங்க, நீயும் சொன்ன, நானும் பயந்தேன். நான் கார் சாவி எடுத்துட்டு வந்தனா இல்லையா? இன்னொரு ரகசியம் சொல்றேன் கேளு. அவங்க யாரும் பேய் அடிச்சு சாகல, அப்படி ஒரு செட்டப்ல சாகடிச்சிருக்காங்க. அதுவும் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் மாமா? அது உனக்கு தேவையில்லை, அது என்னோட டியூட்டி. நான் அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவேன். நீ நான் சொன்ன வேலையை மட்டும் செய். அப்படின்னா நிஜமா அங்க பேய் ஒண்ணும் இல்லையா மாமா? சத்தியமா இல்ல, பேயின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதை நம்பாத. பேயோட பேரை சொல்லிக்கிட்டு நிறைய பெரிய வேலையெல்லாம் செய்யறாங்க, அதுக்கு சாமியார்களும் துணை போறாங்க. அதுதான் உண்மை. இதெல்லாம் நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாம போய் காயத்ரியோட நெக்லஸை எடுத்துட்டு வா. நமக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நீயும் உனக்கு நானும் கொடுக்க வேண்டியது வாங்க வேண்டியது நிறைய இருக்கு. சி போ மாமா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் மட்டும் என்ன இப்போ வேணும் நான் கேட்டேன்? நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்றேன். சரிங்க மாமா, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நான் அந்த நெக்லஸை போய் எடுத்துட்டு வரேன். சென்று வா மகளே, வெற்றியுடன் நெக்லஸுடன் திரும்பி வா. இந்தாங்க சாவி. எப்படிங்க? அப்படியே ஆகட்டும் சாமி. இவன் வேற இப்ப ஃபோன் பண்றான். ஹலோ மல்லிகா, என்ன பண்ற? இட்லி சுட்டுட்டு இருக்கேன் சார். அதுலயும் ஆவி வருமே. சார், இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எல்லாம் நல்ல விஷயம் தான் மல்லிகா. என்ன நல்ல விஷயம்? அதை நான் நேர்ல தான் வந்து சொல்லணும். ஏன் சார், போன்லயே சொல்லக்கூடாதா? சில விஷயத்தெல்லாம் போன்ல சொல்லக்கூடாது மல்லிகா, நேர்ல தான் சொல்லணும். இந்த நேரத்துல எப்படி சார் நான் உங்களை வந்து பாப்பேன்? நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ இருக்கிற இடத்துக்கு நானே வர்றேன். சரிங்க சார், எப்ப வருவீங்க? இதோ புறப்பட்டேன். சரி, வாங்க சார். சூடா இட்லி சுட்டு வை, கெட்டி சட்னி அரைச்சி வை, வந்து 4 இட்லி சாப்பிட்றேன். செஞ்சு வைக்கிறேன் சார். வாங்க சார். இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க இருப்பேன். இவன் கிட்ட கேடுக்கு
சூடா இட்லியும் கெட்டி சட்னியும் கேக்குதா? வாடா வா, உனக்கு சட்னில விஷத்தை கலந்து வைக்கிறேன். தர்மா நேர்த்தியாக தன் காதலி சாந்தியிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டான். வைர நெக்லஸ் கிடைத்தவுடன் மல்லிகாவுடன் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டியதுதானே. ஆனால் மல்லிகாவின் கணக்கு வேறாக இருந்தது. வைர நெக்லஸ் தன் கழுத்துக்கு வந்தவுடன் கொண்டு வந்தவனை காவு கொடுக்க முடிவு செய்து விட்டாள் மல்லிகா. பெண்களுக்கு அழகு வெட்கப்படும் போது அவர்களின் முகம். மல்லிகாவும் வெட்கப்படுகிறாள் தர்மாவின் சூழ்ச்சி பேச்சால். அவன் தனக்கானவன் என்று தெரிந்ததும் மாபெரும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் தர்மாவின் சிந்தனை எல்லாம் மல்லிகாவின் மையில் மேல்தான். ஆசைப்பட்டது மல்லிகா மேல் அல்ல, மரணத்தின் மேல் என்று தர்மாவிற்கு தெரிய வாய்ப்பில்லை. என்ன நடக்கப் போகிறது பார்க்கலாம். ஹாய் மல்லிகா, ரொம்ப நேரமா ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்க போல இருக்கு. உனக்கும் என் மேல ஆசை இருக்கு அதானே? உங்களுக்கு என்ன சார், ஹீரோ மாதிரி இருக்கீங்க. இப்ப வருது பாருவோம் வர்ணனை எல்லாம். நீ கூட தான் சினிமா ஹீரோயின் மாதிரி செம்மையா இருக்க. அப்படியே மேக்கப்ல அழுறியே. ரொம்ப புகழாதீங்க சார், எனக்கு வெக்கமா வருது. இதோ பாருடா, உனக்கு வெக்கம்லாம் வருமா? ஏன் சார், எனக்கு வெக்கம்லாம் வரக்கூடாதா? நான் பொம்பளை பிள்ளை இல்லையா? வரும். என்ன மாதிரி தில்லன ஆம்பளைய பார்த்தா கண்டிப்பா உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு வெக்கம் வரும். அதுதானே சரியா இருக்கும். என்ன மாதிரி பொம்பளைக்கு வெக்கம் வந்தா பரவாயில்ல சார், சாந்திக்கும் வெக்கம் வருதே. என்ன மல்லிகா வளர்ற? எனக்கு எல்லாம் தெரியும் சார். நீங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க. சாந்தி உங்களை மாமா மாமான்னு கூப்பிட்டு உயிரை விடுறாளே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ உயிரே விட்டுருவா. என்ன சொல்றீங்க சார்? இன்னுமா புரியல? என் மனசுல இருக்கிறது நீதான் மல்லிகா. உன் லெவலுக்கு சாந்தியால வரவே முடியாது. உன் இடத்த சாந்தியால டச்சே பண்ண முடியாது மல்லிகா. அப்படின்னா ஏதோ பிளானோட இருக்கீங்க போல, அப்படிதானே? அதுக்காக வேலைக்காரியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சாந்திக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ மாமான் கூப்பிடுறதெல்லாம் சும்மா ஒரு ஜாலிக்கு தான். அவ ஒண்ணு என்னோட முறை பொண்ணு கிடையாது. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அவ உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறாளே. அதனாலதான் அவன் உயிரை எடுக்கிறேன்னு சொல்றேன். ஏன் ரேஞ்சி எங்க, அவ ரேஞ்சி எங்க? என்ன சொல்றேன், நான் ஒரு ஏரியாவே கட்டி ஆடுற போலீஸ் ஆபீசர். அவ ஒரு சாதாரண வீட்டு வேலைக்காரி. அவளை கொண்டு வந்து என் ஜோடியா உட்கார வைக்க முடியுமா? அப்படின்னா நீ மாராணி மல்லிகா. எப்ப நான் உன்னை பார்த்தனோ அப்பவே என் இதயத்துல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்ட. வாழ்ந்த உன் கூட தான் மல்லிகா, இல்லைன்னா மரண தேவி தான். உங்களை நம்பலாமா? நான் என்ன செஞ்ச நம்புவேன் மல்லிகா? இப்பவே என் கையை எடுத்துக்கிட்டு ரத்தத்தை எடுத்து உன் நெத்தில திலகம் வச்சா ஒத்துக்குவியா, நம்புவியா? ஐயோ வேணாங்க, என்ன இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கத்தி எடுத்து உள்ள வைங்க. இப்போ உன் மனசை திறந்து சொல்லு மல்லிகா. இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? உங்க விருப்பம் தான் என் விருப்பமும். காயத்ரி வீட்டு சாவியும் லாக்கர் சாவியும் சாந்தி கிட்ட கொடுத்து காயத்ரி வீட்டுல போய் நெக்லஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். இந்நேரம் நெக்லஸ் அவ லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல வைர நெக்லஸோட சாந்தி என்ன வந்து பாப்பா. நெக்லஸ் என் கைக்கு வந்ததும் சாந்தியோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீ கேட்ட வைர நெக்லஸ் உன் கழுத்துல ஜொலிக்கும். அதுக்கப்புறம் நான் கட்டின தாலியும் உன் கழுத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நான் விரும்பின மல்லிகா என் கூடவே இருப்பா. உனக்கு ஓகேவா? ஓகேங்க, நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர், நீங்க எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணுவீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு உங்களை மட்டும் தானே தெரியும். குட். இதோ சாந்தி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. ஒரே நிமிஷம் சைலண்டா இரு. ஹாய் செல்லம், அந்த நெக்லஸ் உன் கையில இருக்கு, ஓகேவா? என்ன மாமா அப்படியே கேமரால பாக்குற மாதிரி சொல்றீங்க? எனக்கு பின்னாடி கேமரா செட் பண்ணிருக்கீங்களா என்ன? சாந்தி, உன் மாம இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அதை நீ அடிக்கடி மறந்துற செல்லம். ஓகே செல்லம், இப்ப நீ எங்க இருக்க? நான் எங்க வரணும்னு சொல்லுங்க மாமா, நான் அங்கே வந்துடுறேன். செல்லம், நீ இப்ப என்ன பண்ற? நேரா நம்ம வழக்கமா சந்திக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துரு. அங்கிருந்து நேரா நம்ம வீட்டுக்கு போறோம். அடுத்த கட்ட பிளானுக்கு ஏற்பாடு பண்றோம். ஓகே மாமா, நான் இப்பவே புறப்பட்டு வந்துடுறேன். ஓகே செல்லம், ஐ லவ் யூ.
சரி மாமா, நானும் போன் வச்சிடறேன். ஓகே சொல்லும். வை வை வை. மல்லிகா, எப்படி நம்ம பிளானு? நீங்க சூப்பர்மேன் தான். காருக்குள்ள பேய் இருக்குன்னு எல்லாரும் பயந்த போது நீங்க தில்லா காருக்குள்ள போய் லாக்கர் சாவி எடுத்தீங்களே, அப்பவே முடிவு பண்ணிட்டேன். வாழ்ந்தா உங்கள மாதிரி ஒரு தில்லான ஆம்பளை கூட தான் வாழணும்னு. இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்கிற. சரி வா. இப்படியே வா. ஆமா, சாந்தியை ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டேன். நாம ஸ்பாட்டுக்கு போறோம். சாந்திட்ட நெக்லஸ வாங்குறோம். அங்கேயே சாந்திக்கு சமாதான சமாதியை கட்டிட்டு நம்ம ஜாலியா நெக்லஸோட புறப்படுறோம். அதெல்லாம் சரிங்க. எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அதெல்லாம் முடிச்சிட்டு நீங்க முன்னாலேயே போங்க, நான் பின்னாலேயே வந்துடுறேன். அப்படியா? அப்போ ஓகே, நான் ஸ்பாட்டுக்கு போறேன். நீ வரத்துக்குள்ள சாந்திட்ட நெக்லஸ வாங்கிட்டு சாந்திய மேல அனுப்பிச்சிட்டு உனக்காக தோப்புல காத்துட்டு இருப்பேன். ஓகேங்க. நீங்க ஸ்பாட்டுக்கு போன 5 நிமிஷத்துல நானும் அங்கே வந்துருவேன். சரி, நான் புறப்படுறேன். சரிங்க. மல்லிகா, என்னங்க? ஐ லவ் யூ. உன் நடிப்பெல்லாம் செல்லாதுடா. நான் எத்தனை பேர் கூட நடிச்சிருக்கேன். எந்த ஆம்பளை எப்படின்னு அவன் நெத்திய பார்த்தே சொல்லிடுவேன். போ ராசா போ. உனக்காக ஸ்பெஷலா மருந்து வாங்கி வச்சிருக்கேன். விஷத்தை எடுத்துட்டு வர. இன்னைக்கு உன் சாவு ஏன் கையில தாண்டா. அந்த ஸ்பாட்ல தாண்டா உனக்கும் சமாதி. ஆசைதான் மனித அழிவுக்கு காரணம். ஆசை வார்த்தைகள் மனிதனின் சரிவுக்கு முதற் காரணம். ஆசையின் உச்சம் துர்மரணம். தர்மாவின் ஆசை வார்த்தைகள், மல்லிகாவின் சதித்திட்டம், இவ்விரண்டும் போட்டி போட்டு துடித்துக் கொண்டிருக்கின்றன. தன் காதலை மல்லிகாவிடம் தெரிவிக்கிறான் தர்மா. அவளை குறிப்பிட்ட இடத்திற்கு அழைக்கிறான். சொந்த மண்ணில், சொந்த ஊரில் உரிமை உள்ளவனுக்கே பலம். எதிரியின் இடத்தில் எதிரிக்கு மட்டும்தான் பலம். இது தெரியாத மல்லிகா தர்மா அழைத்த இடத்திற்கு செல்கிறார். தர்மாவிடம் மல்லிகாவின் சூழ்ச்சி வெல்லுமா? முன்பின் தெரியாத உறவுகளின் ஆசை வார்த்தைகள் எவ்வளவு பெரிய முரணை உருவாக்கும் என்பது மல்லிகாவிற்கு தெரிய வாய்ப்பில்லை. பாண்டி குற்றவாளியாகவே இருந்தாலும் தர்மா நல்லவன் இல்லை என்று அவளுக்கு பலமுறை சொல்லியும் அவள் செவிசாய்க்கவில்லை. காரணம் வைர நெக்லஸ். வைர நெக்லஸ் மீது கொண்ட ஈர்ப்பால் தர்மாவின் வார்த்தைகள் அவளுக்கு சுகமளித்தது. மல்லிகா யாரை நம்புவாள்? பாண்டியையா அல்லது தர்மாவையா? பார்க்கலாம். ஏண்டா, இதுக்காக எவ்வளவோ பேர் அடிச்சிட்டு இருக்கானுங்க, எத்தனையோ பேர் செத்து இருக்கானுங்க. கடைசியில இது ஏன் கைக்கு தான் வரணும் பத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு மச்சம் வேணும்டா. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. உலகம் நமக்கே சொந்தம். டயடா 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 செய்யடா 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 செய்யு. நமக்கு நமக்கு தான்டா. இங்க பாரு ப்ரோ, யாருன்னு அட பாவிங்களா, நீங்களாம் ஒரே கூட்டு கலவணிங்க தானா? ஆமாண்டி, நானு பாண்டி மாலா எல்லாம் ஒரே செட்டு. ஏய், எங்களுக்குலாம் அது ரெகுலர் வேலைடி. இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரு இதெல்லாம் சும்மா டிராமா. எப்படி மாலா அவங்ககிட்ட பேசி எப்படி போட்டு வாங்கினாலா? ஏய், உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா. இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். ஏய் நில்றி, நீ என்னமோ யோகிய மாதிரி பேசுற. எங்களை கொல்றதுக்கு ஏதோ விஷ பாட்டிலாம் ரெடி பண்ணியாம? அதெல்லாம் மாலா சொல்லிட்டா. ஒன்னுங்கேந்து விட்டாதடி நீ போவ. என்ன திமிரியா? அவனும் இப்படி தாண்டி திமிர்னா அவ எங்க போனாலோ அங்கே நீ போய் சேரு. சூப்பர் ப்ரோ, சூப்பர்.
முடியலையா? நான் பாண்டி ஒரே கொலையா பண்ண வேண்டியிருக்குது. ஆ, எல்லாம் நெக்லஸுக்காக தானே ப்ரோ. செய்யலான்றியா? அப்பே இல்லைங்கிறேன். இனிமே நம்ம ரெண்டே பேர் தான் பாண்டி. 50-50. சூப்பர் ப்ரோ. கில்லி புராணி. நீ என்ன சாகலையா? எந்திரிச்சு நிக்கிற இல்ல ப்ரோ, கழுத்தை சரியா நெருங்கலையா நீ? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இல்லாதான் அமுக்குனே. நான் மல்லிகா இல்லடா. நான் மல்லிகா உருவத்துல வந்திருக்க காயத்ரி. கார்ல இருந்து என் வீட்டு லாக்கர் சாவி எடுக்கும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன். நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்பாவை பொண்ணுங்களை ஏமாத்துறது, அடுத்தவங்க உழைச்சி சம்பாதிச்சதை கொள்ளை அடிக்கிறது, இப்படி கேவலமான வாழ்க்கைய வாழ்ற உங்களுக்கு சரியான தீர்ப்பு சொல்லதான் நான் இங்க வந்திருக்கேன்டா. வேணாம், நாங்க யாருன்னு தெரியாது. வேறு வேண்டாம். மாறி எப்படி செத்தான்னு தெரியுமா? தெரியுமா? தெரியுமாடா? மல்லிகா எங்க இருக்க? நான் இங்க இருட்டுல நிக்கிறேன். இருட்டுல இருக்கியா? வெளிச்சத்துல நின்னா தான் நான் பார்க்க முடியும். நீங்க ஒருத்தர் தான் என்ன பார்க்கணும், அதுக்காக தான் வாங்க. மல்லிகா, நல்லா குளிச்ச ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற. அதை விட லாக்கர் கீ கிடைச்சதா? லாக்கருக்கு கிடைச்சனால கார் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அப்போ வைர நெக்லஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். கண்டிப்பா நெக்லஸ் கிடைச்சிடும். மந்திரவாதி எல்லாம் கூப்பிட்டு பூஜை எல்லாம் பண்ணி மந்திர எல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. வா போலாம். வேற எந்த பிரச்சனையும் வந்துடாதே. ஒரு பிரச்சனையும் வராது. வா போலாம். என்னையா ஹெட்லைட் தானா எரியுது? அது எனக்கு ஒன்னும் புரியல. என்னையா கார் தன்னால வருது? அது மந்திரவாதி எல்லாம் கூப்பிட்டு பூஜை எல்லாம் பண்ண மறுபடியும் போய் உள்ள புந்துச்சா? பேயா? அது ஒண்ணு இல்ல. அதெல்லாம் நான் பாத்து நீ பயப்படாத. எனக்கு நெக்லஸ் விட உயிர் தாயா முக்கியம். இல்ல மல்லிகா, சொல்றது கேளு. போயா.
கேடு கெட்ட ஜென்மங்களா, எந்த ஜென்மத்திலையும் நீங்க இந்த உலகத்திலே வாழக்கூடாதுடா. ஆசையை அழிக்காத மனம் ஒருபோதும் நிம்மதி அடைந்ததில்லை. மாரியின் மரணமும் ஆசையால் நடந்ததே. ஒரு வைர நெக்லஸிற்காக கண்ணியம் மறந்து நடத்தை துறந்து மரணத்தை தழுவிய மல்லிகாக்களை நாம் தினசரி பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆசையை அழிக்கும் வரை மல்லிகாக்களின் சாவு நடந்தேறிக் கொண்டேதான் இருக்கும். ஆசையை அழிப்போம், அமைதியாய் வாழ்வோம். இது என் பேராசையின் வாக்கியம். சரிதானே?